நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதாவது அதே ராசியில் தான் இருக்க போகிறார். ஆனால் வக்ர கதி 27/6/2023 23/10/2023 வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இது மொத்தம் 118 நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதி ஆகிறார். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார். மீன ராசிக்கு 7.5 சனி போயிட்டு கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் இப்போது ஜூன் 27 வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 23 வரைக்கும் வக்ரகதியில் இருந்து தான் பலனை தரப்போகிறார். கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் 118 நாள் மொத்தம் வக்ரம் அடைகிற நாள். அந்த 118 நாளும் இந்த மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான், அதாவது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அதை பின்னாடி இருக்கிற ராசிக்கு போகணும். மகர ராசிக்கு சனி போவாரான்னா இல்லை, கும்பத்திலேயே தான் இருக்கிறாரு. ஆனால் வக்ரம் அடைகிறார். முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ முன்வீட்டு பலன் சொன்னால் அப்போ மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மகரத்தில் சனி இருந்ததுன்னு சொன்னால் அப்போ 11ஆம் இடம் அல்லவா. அப்போ இந்த 118 நாளும் இப்போ கடந்த சில மாதங்களாக 7.5 சனின்னு பாதிக்கப்பட்டு டென்ஷன், பரபரப்பு, பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்தீர்கள். ஆனால் இதை பொறுத்தவரையிலும் இப்போ இந்த 118 நாள் ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார் சனி பகவான். இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அவர் 12 தான் இருக்கிறார் கும்பத்தில். இருந்தாலும் 11 இருக்கும் வேலையை செய்வார். இருந்தால் எப்படி செய்வாரோ செய்வார். அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார்னு சொன்னால் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். இந்த 118 நாளும் அற்புதமான நாட்கள், சாதிக்கக்கூடிய ஒரு நாட்கள் வந்தாச்சு, ஒரு திருப்பு முனை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. வேலையில் பிரச்சனை, மேலதிகாரி சக ஊழியர்கள் கிட்ட பிரச்சனை, ப்ரமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, எனக்கு ஜூனியர்ஸ்லாம் வந்துடுச்சு, எனக்கு வரல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க இப்போ 11ஆம் இடத்தில் குரு இருக்கிற ஒரு ஐதீகத்தால் உங்களை திடுதிப்புன்னு கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர். என்னென்னா நமக்கு இப்படியா நடக்குது இப்படி. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்கள் காட்டில் மழைங்க மீனராசி அன்பர்களுக்கு, பயப்படாதீங்க. 7.5 சனி தான் இருந்தாலும் அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால 11ஆம் இடத்து பலனை செய்வார். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் நல்ல கடகண்ணி வச்சுருக்கிறவங்க நல்ல சம்பாத்தியத்தை இப்போ அடைய போகிறீங்க. இது நாள் வரைக்கும் இன்னும் சரியாக போகலை. கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல, கடையை விரிவாக்கம் பண்ண முடியல, கடையை ரன் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நல்லா கடையில் அதாவது எல்லாம் சாமான்களை வாங்கி போட்டு நீங்கள் நல்ல சந்தோஷமாக வியாபாரம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். அதுதான் உண்மை. சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் இந்த 118 நாளும்
இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அப்படியே கடந்துருக்கும், பதிலே வந்திருக்காது. இப்போ அவங்க உங்களை கூப்பிட்டு உங்களை இன்டர்வியூ வைப்பாங்க. வரீங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. கிடச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் வந்தாச்சு. போட்டி பந்தயங்கள்னு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. 11ஆம் இடம் ஜெயிப்பதற்கான ஒரு இடம், சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், மூத்த சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு இடம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களை மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லோருமே உங்களை 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை எதிர்பார்க்கலாம். அதுவும் சனி பகவான் வருட கிரகம், சிறப்பான ஒரு காலகட்டம், சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். அங்கே ஏதாவது நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகலன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான ஒரு காலகட்டம், சம்பாத்தியத்தை பெற பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்திலையும் நல்ல மேன்மையான நிலையை அடையப் போகிறீர்கள். கடை வச்சுருக்கிறவங்க நல்லா நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். எதிரிகளால் சில நேரங்களில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. பயப்படாதீங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 118 நாளும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம்னு இருக்குதுன்னு வைங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகம் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்ததுன்னா, கோச்சாரத்தில் அதே கிரகம் வக்ரமடைந்தால் உங்களுக்கு சுப பலனை தரும். இல்லை சனி தசை சனி புத்தி போயிட்டுருக்கு, நல்ல பலனை பெறுவீர்கள். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு முதல் சுற்றோ 2வது சுற்றோ பயப்படாதீங்க, நல்லதே செய்யும். இந்த 118 நாளும் சனி வக்ரமடையும் காலங்கள் சிறப்பான ஒரு காலங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.